ஹாய் ஹால் நம்ம இன்னைக்கு கேள்வி வாக்கியங்களை பார்க்க போறோம். ஹூனா யார், வாட்னா என்ன, விச் எந்த, வேர் எங்கே, வை ஏன், வென் எப்பொழுது, ஹூஸ் யாருடைய, ஹூம் யாரை, ஹவ் எப்படி, ஹவ் மச் எவ்வளவு, ஹவ் மெனி எத்தனை, ஹவ் லாங் எவ்வளவு காலம், ஹவ் ஃபார் எவ்வளவு தூரம், ஹவ் ஆஃபன் எப்பொழுதெல்லாம், ஹவ் ஓல்டு எவ்வளவு வயது. ஸோ இது சம்மந்தப்பட்ட வாக்கியங்களையும் பார்ப்போம், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். வென் டிட் இட் ஹேப்பன், அது எப்பொழுது நடந்தது. வென் டிட் இட் ஹேப்பன், வென்னா எப்பொழுது. வேர் டிட் யூ புட் மை அம்ப்ரல்லா, என் குடையை நீ எங்கே வைத்தாய். வேர் டிட் யூ புட் மை அம்ப்ரல்லா, வேர்னா எங்கே. வை டிடன்ட் யூ கம் டு ஸ்கூல் எஸ்டர்டே, நேற்று ஏன் நீ பள்ளிக்கு வரவில்லை. வை டிடன்ட் யூ கம் டு ஸ்கூல் எஸ்டர்டே, வைனா ஏன். ஹவு டிட் யூ கோ டு திருப்பதி, நீங்க எப்படி திருப்பதிக்கு போனீங்க. அதாவது பஸ் மூலமாவா, ட்ரெயின் மூலமாவா, இல்லை ஃப்ளைட் மூலமாவா அப்படின்ற அர்த்தத்தில் வருது. ஹவு டிட் யூ கோ டு திருப்பதி, ஹவுனா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்ற அர்த்தம் தருது. who will speak to her, அவளிடம் யார் பேசுவார்கள். who will speak to her, ஊனா யார் அப்படின்ற அர்த்தம் தருது. which bus do you want to catch, நீங்க எந்த பஸ்ஸை பிடிக்கணும். which bus do you want to catch, whichனா எந்த. whom did you meet, நீங்க யாரை சந்தித்தீர்கள். whom did you meet, whomனா யாரை. how many days did you stay in சேலம், சேலத்தில் எத்தனை நாட்கள் தங்கினீர்கள். how many daysனா வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாட்கள் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. how long will it take to get there, அங்கு போகிறதுக்கு, அங்கு செல்ல எவ்வளோ நேரம் ஆகும். how longனா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு காலம், எவ்வளவு நேரம் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. how often do you go to temple, எப்பொழுதெல்லாம் நீங்கள் கோயிலுக்கு போறீங்க. how often do you go to temple, how oftenனா எப்பொழுதெல்லாம். how much sugar did you buy, நீங்க எவ்வளவு சக்கரை வாங்கினீங்க. how muchன்றது பார்த்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தராது. எண்ண முடியாத பொருட்களை வந்து நம்ம how muchன்னு கேட்போம். இப்போ சக்கரை எல்லாம் கவுண்ட் பண்ண முடியாது இல்லைங்களா. அரிசி, அந்த மாதிரி ஆயில், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் how muchன்னு கேட்கணும். how muchனா எவ்வளவு. how far did you go, நீங்கள் எவ்வளவு தூரம் சென்றீர்கள். how far did you go, how farனா எவ்வளவு தூரம். what will you cook tonight, இன்றிரவு நீ என்ன சமைப்பாய். வாட்னா என்ன அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. what will you cook tonight. how wide is the river, how wideனா வந்து பார்த்தீங்கன்னா நதி எவ்வளவு அகலமானது. how wide is the river. how high is the table, மேசை வந்து எவ்வளவு உயரமாக இருக்கு. how highனா வந்து எவ்வளவு உயரம். how tall are you, நீங்க எவ்வளவு உயரம். how tall are you, how tallனா எவ்வளவு உயரம். how fast can you run, உங்களால் எவ்வளவு வேகமாக ஓட முடியும். how fastனா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு வேகமாக அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. how old are you, உங்களுக்கு வயசு என்ன. சிம்பிள் டென்ஸில் எப்படி கேள்வி கேட்குறதுன்னு பார்க்கலாம். when does the train reach, ரயில் எப்பொழுது போய் சேரும். டஸ் ப்ளஸ் ரீச் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் டென்ஸை குறிக்குது, ப்ரெசண்ட்டை. வாட் டு யூ வாண்ட், உனக்கு என்ன வேண்டும். வாட் டு யூ வாண்ட், டூவும் வாண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசன்ட் சிம்பிளாக குறிக்குது. வென் டிட் யூ ப்ளே, நீங்கள் எப்பொழுது விளையாடினீர்கள். வென் டிட் யூ ப்ளே, டிட்டும் ப்ளேவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலத்தை குறிக்குது, சிம்பிள் பாஸ்ட். வென் வில் தே கம், அவர்கள் எப்பொழுது வருவார்கள். வில் கம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்தை குறிக்குது, சிம்பிள் ஃபியூச்சர். வென் வில் தே கம். கண்டினியூஸ் டென்ஸில் பார்க்க போகிறோம். வேர் இஸ் ஷீ கோயிங், அவள் எங்கே போய்கொண்டு இருக்கிறாள். வேர் இஸ் ஷீ கோயிங். இஸும் கோயிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸாக குறிக்குது. வாட் வேர் யூ குக், நீங்கள் என்ன சமைத்து கொண்டு இருந்தீர்கள். வேரும் குக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸ் பாஸ்ட் டென்ஸை குறிக்குது. வாட் வில் யூ பி டூயிங் பை திஸ் டைம் டுமாரோ, நாளைக்கு இந்த நேரத்தில் நீ என்ன செய்து கொண்டு இருப்பீர்கள். வில் பியும் டூயிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸ் ஃபியூச்சரை வந்து உங்களுக்கு குறிக்குது. வாட் வில் யூ பி டூயிங் பை திஸ் டைம் டுமாரோ.
பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி கேள்வி கேட்குறதுன்னு பார்க்க போகிறோம். ஹவு மெனி எக்ஸசைசஸ் ஹேவ் யூ டன் டுடே? ஹேவோன் டன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை குறிக்குது. இன்று நீங்கள் எத்தனை பயிற்சிகள் செய்து இருக்கிறீர்கள்? ஹவு மெனி எக்ஸசைசஸ் ஹேவ் யூ டன் டுடே? வேர் ஹேட் யூ கான் பிஃபோர் யூ கேம் ஹியர்? ஹேட் கானும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்டாக குறிக்குது. நீ இங்கு வருவதற்கு முன்பு எங்கு சென்று இருந்தாய்? வேர் ஹேட் யூ கான் பிஃபோர் யூ கேம் ஹியர்? வென் வில் யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் யுவர் ஜாப்? வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை குறிக்குது. உன் வேலையை நீ எப்பொழுது முடித்து இருப்பாய்? வென் வில் யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் யுவர் ஜாப்? பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி கேள்வி கேட்குறதுன்னு பார்க்கலாம். வாட் ஹாவ் யூ பீன் ரைட்டிங் ஃபார் 2 hours? ஹாவ் பீன் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை குறிக்குது. நீ 2 மணி நேரமாக என்ன எழுதி கொண்டு இருக்கிறாய்? வாட் ஹாவ் யூ பீன் ரைட்டிங் ஃபார் 2 hours? வேர் ஹேட் யூ பீன் லிவிங் பிஃபோர் யூ மூவ் டு திஸ் ஹவுஸ்? இந்த வீட்டுக்கு குடிபுக வருவதற்கு முன்பு நீ எங்கே வசித்து வந்தாய்? ஹேட் பீன் லிவிங் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை வந்து குறிக்குது. ஹவு லாங் வில் யூ ஹாவ் பீன் லிவிங் இன் திஸ் ஏரியா பை 2030? 2030 நீ இந்த பகுதியில் எவ்வளோ காலம் வசித்து கொண்டு வருவாய்? வில் ஹாவ் பீன் லிவிங்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை வந்து குறிக்குது. How long will you have been living in this area by 2030? Be verbsல நம்ம எப்படி கேள்வி கேட்கறதுன்னு பார்க்க போகிறோம். Who is in the kitchen? சமையலறையில் யார் இருக்கிறார்கள்? இஸ் வந்து பார்த்தீங்கன்னா be verb குறிக்குது. Who is in the kitchen? Where is my bag? என்னுடைய பை எங்கே இருக்கு? இஸ் வந்து be verb குறிக்குது. Where is my bag? என் பை எங்கே இருக்கிறது? Why are you angry? நீ ஏன் கோவமா இருக்க? ஆர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு be verb குறிக்குது ப்ரெசன்ட் டென்ஸ். Why are you angry? Why are you in a hurry? ஏன் நீ அவசரத்தில் இருக்க? Why are you in a hurry? ஆர் வந்து உங்களுக்கு be verb குறிக்குது ப்ரெசன்ட் டென்ஸ். Where were you yesterday? நேற்று நீ எங்கே இருந்தாய்? இது வந்து செயல் முடிஞ்சிருச்சு கடந்த காலம் பாஸ்ட் be verb. Where will you be tomorrow? நாளைக்கு நீ எங்கே இருப்பாய்? will beன்றது பார்த்தீங்கன்னா be verb குறிக்குது எதிர்காலம். அது நாளைக்குன்னும் போது அது எதிர்காலம் ஃபியூச்சரை வந்து உங்களுக்கு குறிக்குது. Where will you be tomorrow? கேள்வி கேட்கும்போது do did does அதெல்லாம் வரும் இல்லைங்களா? ஒரு சில இடத்துல வந்து அது வராமல் வரும். அது எந்தெந்த இடம்னு பார்க்கலாம். Who met you? உன்னை யார் சந்தித்தார்கள்? Who met you? இதில் பார்த்தீங்கன்னா doவும் வரல, didடும் வரல, doesஸும் வரல. Who won the prize? பரிசு வென்றது யார்? Who won the prize? What make you happy? உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பது எது? What make you happy? What made you so angry? உன்னை கோபமாக்கியது எது? What made you so angry? Who will go with her to Chennai? யார் அவளுடன் சென்னைக்கு போவார்கள்? Who will go with her to Chennai? What delayed him? அவரை தாமதப்படுத்தியது எது? What delayed him? Whose horse came first? யாருடைய குதிரை முதல்ல வந்துச்சு? Whose horse came first? மாடல் verbs எப்படி கேள்வி கேட்கறதுன்னு பார்க்கலாம். How fast could you run when you were younger? நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ வேகமாக ஓட முடிந்தது? How fast can you run when you are younger? What could you do as a child that you can't do now? நீங்கள் குழந்தையா இருக்கும்போது சின்ன வயசில் இருக்கும்போது செய்ய முடிந்த ஒன்று இப்பொழுது செய்ய முடியாது எது அப்படின்னு கேட்குறாங்க. What could you do as a child that you can't do now? What must you never forget before you leave the house? வீட்டை விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று எப்போவுமே மறக்கக்கூடாதுன்னா அது என்ன அப்படின்றது கேட்குறாங்க. What must you never forget before you leave the house? மஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா மாடல் வெர்பை குறிக்குது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா குட் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வெர்பை குறிச்சுது முன்னாடி வாக்கியங்களில். வேர் ஷுட் ஐ பார்க்? நான் எங்கே நிறுத்த வேண்டும்? வாகனத்தை வந்து எங்கே நிறுத்துறது? ஷுட்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் வெர்பு. வேர் ஷுட் ஐ பார்க்? வாட் ஷுட் ஐ ஸ்டடி டுடே? இன்று நான் என்ன படிக்க வேண்டும்? இங்கே ஷுட்ன்றது பார்த்தீங்கன்னா மாடல் வெர்பு. வாட் ஷுட் ஐ ஸ்டடி டுடே? ஹவு கேன் வி சால்வ் திஸ் ப்ராப்ளம்? இந்த பிரச்சனையை நாம் எப்படி தீர்க்க முடியும்? கேன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் வெர்பை குறிக்குது. ஹவு கேன் வி சால்வ் திஸ் ப்ராப்ளம்? இதில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இல்லை புதுசாகவும் இருந்த வாக்கியத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.